சாயல்குடி ஆதீனம் தம்மரிஷி கோசோ மித்திரா அருளிய ஞானக்கதை. மெத்தா கமனா மற்றும் 4 கதவுகளுக்கு அப்பால் மதுரையின் எல்லையை தாண்டி பசுமையான மரங்களும் அமைதியான காற்றும் சூழ்ந்திருந்த ஒரு இடம். அதுதான் சாயல்குடி ஆதீனம். அங்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானோர் வந்து சென்றார்கள். சிலர் மன அமைதிக்காக, சிலர் வாழ்க்கையின் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடி, சிலர் ஆன்மீக ஞானத்தை தேடி. ஆனால் ஒருநாள் அந்த ஆதீனத்தின் வாசலில் வந்த ஒரு மனிதன் மட்டும் தன்னையே தேடி வந்திருந்தான். அவன் ராகவானந்தா. அவனுடைய முகத்தில் சோர்வு, மனதில் குழப்பம். வாழ்க்கையில் வெற்றி இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்திருந்தது. ஆசிரம வாசலில் நின்றபடி அவன் உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டான், என்னிடம் இல்லாதது என்ன? அந்த நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது, விடப்பெரிது, நீ எதை தேடுகிறாய்? அவன் திரும்பி பார்த்தான். எளிமையான காவி உடையில் ஒருவர் நின்றிருந்தார். அவர்தான் குரு தம்மரிஷி கோசோ மித்திரா. ராகவானந்தா குருவை வணங்கினான். குருவே, எனக்கு அமைதி வேண்டும். குரு சிரித்தார். அமைதியை எங்கே தொலைத்தாய்? ஒரு ராகவானந்தா திடுக்கிட்டான். தெரியவில்லை குரு. அப்படியென்றால் முதலில் அதை தேட வேண்டாம். பிறகு குரு ஆதீனத்தின் உள்ளே நடக்கத் தொடங்கினார். முதலில் உன்னை தேடு. முதல் கதவு அகமுக கவனம். குரு அவனை ஒரு சிறிய தியான அறைக்குள் அழைத்துச் சென்றார். அங்கே எந்த சிலையும் இல்லை, எந்த புத்தகமும் இல்லை. ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. குரு கேட்டார், இந்த அறையில் என்ன இருக்கிறது? ஒரு விளக்கு. வேறு? அமைதி. குரு சிரித்தார். உன் மனத்திலும் இதே 2 இருக்கின்றன. ராகவானந்தா புரியாமல் பார்த்தான். குரு மெதுவாகச் சொன்னார், வெளியில் இருப்பதை பார்ப்பது உலக பார்வை, உனக்குள் நடப்பதை பார்ப்பது அகமுக கவனம். எப்படி கவனிப்பது? குருவே, உன் கோபத்தை பார், உன் பயத்தை பார், உன் ஆசையை பார், உன் பொறாமையை பார், உன் எதிர்பார்ப்பை பார். குரு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். ஆனால் எதையும் உடனே மாற்ற முயற்சி செய்யாதே. ஏன்? நீ பார்க்க தொடங்கியவுடன் மாற்றம் தானாக தொடங்கும். அந்த நாள் முதல் ராகவானந்தா தினமும் தன் மனத்தை கவனிக்கத் தொடங்கினான். அவன் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடித்தான். தன்னை பற்றி தெரியும் என்று நினைத்திருந்த அவனுக்கு தன்னை பற்றி எவ்வளவு குறைவாக தெரியும் என்பது புரிந்தது. 2வது கதவு சரணாகதி. சில நாட்களுக்கு பிறகு ராகவானந்தா குருவிடம் வந்தான். குருவே, நான் என்னை கவனிக்கிறேன், ஆனால் என் பிரச்சினைகள் குறையவில்லை. குரு கேட்டார், எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய முயற்சி செய்கிறாயா? ஆம், அதுதான் உன் அடுத்த பிரச்சினை. ராகவானந்தா அமைதியாக இருந்தான். குரு அவனிடம் ஒரு இலை கொடுத்தார். அதை காற்றில் விட்டார். இலை காற்றோடு சென்றது. இலை காற்றை எதிர்த்து போராடினால் கிழிந்து போகலாம். காற்றுடன் சென்றால் தூரம் செல்லும். குரு அவனை பார்த்தார். சரணாகதி என்பது முயற்சியை விட்டுவிடுவது அல்ல. எல்லாவற்றையும் நான் மட்டுமே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அகந்தையை விட்டுவிடுவது. அந்த வார்த்தை அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அப்படியென்றால் சரணாகதி யாரிடம்? குரு சிரித்தார். உண்மையிடம். எந்த உண்மை? இப்போது உனக்கு இருக்கும் வாழ்க்கையின் உண்மையிடம். 3வது கதவு நிகழ்கவனம். அடுத்த நாள் காலை குரு ராகவானந்தாவையும் அங்கே புதிதாக வந்திருந்த ஜீவகாருண்யாவையும் அழைத்தார். அவர்கள் இருவரையும் தோட்டத்திற்கு கூட்டிச் சென்றார். அங்கே ஒரு மலர் மலர்ந்திருந்தது. குரு கேட்டார், இந்த மலர் நேற்று எப்படி இருந்தது? இருவரும் அமைதியாக இருந்தனர். நாளை எப்படி இருக்கும்? மீண்டும் அமைதி. குரு சிரித்தார். மலர் நேற்று பற்றி கவலைப்படவில்லை, நாளையை பற்றியும் பயப்படவில்லை. அது இப்போது மலர்கிறது. ஜீவகாருண்யா கேட்டாள், மனிதனால் அப்படி வாழ முடியுமா? குரு, முடியும். ஆனால் மனிதன் மட்டும் ஒரு விசித்திரமான உயிரினம். என்ன விசித்திரம்? உடல் இங்கே இருக்கும், மனம் நேற்று இருக்கும், பயம் நாளையில் இருக்கும். இருவரும் சிரித்தனர். குரு தொடர்ந்தார், நிகழ்கவனம் என்பது நேரத்தை பிடிப்பது அல்ல, நாம் வாழும் இந்த கணத்தை முழுமையாக உணர்வது. அன்று முதல் அவர்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனித்தார்கள், நடக்கும்போது நடப்பதை உணர்ந்தார்கள், பேசும்போது வார்த்தைகளை கவனித்தார்கள், கேட்கும்போது உண்மையாக கேட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதி பிறந்தது. 4வது கதவு சுய பரிசோதனை. ஒரு மாலை குரு இருவரையும் அழைத்தார். அவர்களுக்கு 2 கேள்விகள் மட்டும் கொடுத்தார். இன்று நான் யாரை காயப்படுத்தினேன்? இன்று நான் யாருக்கு அன்பாக இருந்தேன்? அவர்கள் பதில் எழுதினார்கள். அடுத்த நாள் மேலும் 2 கேள்விகள். நான் செய்ததில் எது உண்மையானது? நான் செய்ததில் எது பிறர் பார்வைக்காக? நாட்கள் சென்றன. கேள்விகள் ஆழமானவை ஆனது. ஒரு நாள் ஜீவகாருண்யா அழுது கொண்டே குருவிடம் வந்தாள். குருவே, என்ன? நான் பிறரை பற்றி குறை சொன்ன விஷயங்களில் பல என்னிடமும் இருக்கிறது. குரு அமைதியாக இருந்தார். அவள் தொடர்ந்தாள், நான் நல்லவள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். குரு சொன்னார், சுய பரிசோதனை என்பது உன்னை குற்றவாளியாக்குவது அல்ல, உன்னை உண்மையாக பார்க்கும் துணிச்சல்.
4 கதவுகளும் திறந்த நாள். ஒரு நாள் இரவு. சாயல்குடி ஆதீனம் முழுவதும் அமைதியாக இருந்தது. ராகவானந்தாவும் ஜீவகாருண்யாவும் குருவின் முன் அமர்ந்திருந்தனர். ராகவானந்தா கேட்டான், குருவே, இந்த 4 வழிமுறைகளையும் கடந்து சென்றால் என்ன கிடைக்கும்? குரு சிறிது நேரம் அவர்களை பார்த்தார். பின்னர் கேட்டார், எதை பெற விரும்புகிறாய்? ஞானம். அது கிடைத்தால்? அமைதி. அது கிடைத்தால்? ராகவானந்தா மௌனமானான். குரு மெதுவாகச் சொன்னார், மெத்தா கமனா உனக்கு புதிதாக எதையும் கொடுக்க வரவில்லை. இருவரும் கவனமாக கேட்டனர். உன்னிடம் ஏற்கனவே இருக்கும் பேரன்பை மறைத்திருக்கும் திரைகளை அகற்ற வருகிறது. அவர் முதல் விரலை உயர்த்தினார். அகமுக கவனம் உன்னை பார்க்கச் செய்கிறது. இரண்டாவது, சரணாகதி கட்டுப்பாட்டின் அகந்தையை விடச் செய்கிறது. மூன்றாவது, நிகழ்கவனம் வாழ்க்கையை இக்கணத்தில் வாழச் செய்கிறது. நான்காவது, சுய பரிசோதனை உண்மையிலிருந்து நீ இங்கு விலகுகிறாய் என்பதை காட்டுகிறது. பின்னர் குரு எழுந்தார். இந்த 4ம் ஒன்றாகும் இடத்தில் சிறிது நேரம் மௌனம். மெத்தா பிறக்கிறது. ஜீவகாருண்யாவின் கண்கள் கலங்கின. மெத்தா என்றால்? குரு. எல்லாவற்றையும் வெல்ல நினைக்கும் மனம். எல்லாவற்றையும் அரவணைக்க தொடங்கும் நிலை. இறுதி பாடம். அடுத்த நாள் அதிகாலை. ஆதீனத்தின் வாசலில் ஒரு முதியவர் வந்தார். அவரிடம் எதுவும் இல்லை. அவர் அமைதியாக நின்றார். ராகவானந்தா அவரை பார்த்தான். ஒரு கணம் அவனுடைய பழைய மனம் எழுந்தது. இவர் யார்? அடுத்த கணம் அவன் தன்னையே கவனித்தான். அகமுக கவனம். அவன் தனது தீர்ப்பை விட்டான். சரணாகதி. அவர் முன் இருப்பதை முழுமையாக கவனித்தான். நிகழ்கவனம். பின்னர் தன்னிடம் கேட்டான், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை. அவன் அந்த முதியவரை அன்புடன் உள்ளே அழைத்துச் சென்றான். தொலைவில் நின்ற குரு தம்மரிஷி கோசோ மித்திரா அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். ஜீவகாருண்யா குருவிடம் கேட்டாள், குருவே, அவருக்கு இன்று மெத்தா கமனா புரிந்துவிட்டதா? குரு புன்னகைத்தார். அவர் மெத்தா கமனாவை புரிந்து கொள்ளவில்லை. பிறகு அவர் அதை வாழ்ந்துவிட்டார். அந்த வார்த்தைகளுடன் குரு திரும்பி நடந்தார். சாயல்குடி ஆதீனத்தின் காற்றில் மரங்களின் இலைகள் மெதுவாக அசைந்தன. அந்த நாளிலிருந்து அந்த 4 வார்த்தைகள் பலருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கத் தொடங்கின. அகமுக கவனம். உன்னை நோக்கிப் பார். சரணாகதி. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அகந்தையை விடு. நிகழ்கவனம். வாழ்வது இந்த கணத்தில்தான். சுய பரிசோதனை. உன்னை பற்றி உண்மையாக கேள். இந்த 4 கதவுகளையும் கடந்து சென்றால் மனிதன் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு உண்மையை தேட வேண்டியதில்லை. அவன் மெதுவாக உணரத் தொடங்குவான். நான் தேடிய பேரன்பு எனக்குள்ளேயே இருந்தது. அந்த உணர்வை நோக்கிய பயணமே சாயல்குடி ஆதீனம் தம்மரிஷி கோசோ மித்திரா அருளிய மெத்தா கமனா.